சென்னை வண்டலூர் அருகே மேலக்கோட்டையூரில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி பல்கலைக்கழக மைதானத்தில் கேலோ இந்தியா விளையாட்டு வாழ்வீச்சு போட்டி நடைபெற்றது. இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஏர்லின் முதல் இடத்தை பிடித்து தங்கப்பதக்கம் வென்றார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற ஏர்லினுக்கு தங்கப்பதக்கம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாழ்வீச்சு போட்டியில் தமிழ்நாட்டில் சிறப்பான பயிற்சியாளர்கள் இருப்பதால் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு இதற்கு கூடுதல் முக்கியத்துவமும் கவனமும் செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். மெடல் கேம்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ஃபென்சிங் என்பது உலகத்திலே நடைபெறக்கூடிய சர்வதேச போட்டிகளில் மெடல் விளையாட்டாக இருந்து வருகிறது. அந்த வகையில் இந்தியா மெடல் வெல்வதற்கும் தமிழ்நாடு அதற்கு பெருமை சேர்ப்பதற்குமாக வழிவகுக்கும் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியிலே கூட இது போன்ற ஃபென்சிங் விளையாட்டிற்கென்று ஒரு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்துவது பற்றி மாவட்ட விளையாட்டுத்துறை அலுவலரிடமும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பேசியிருக்கிறேன். விரைவில் அது போன்ற ஒரு விளையாட்டு தளத்தை அமைப்பதற்காக முழு முயற்சியில் ஈடுபடுவேன். வாழ்வீச்சு போட்டி இரண்டாவது முறையாக அதான் இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த பல பேர் இதில் மிக ஆர்வமாக இருக்கிறார்கள். அதிலும் நீங்கள் சொன்னது போல் இன்றைக்கு இறுதிப் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார். அவர் தங்கப்பதக்கத்தை வென்றால் அவர் ஒருவர் மட்டும் என்பதல்ல, இதில் கலந்து கொண்டுள்ள பல பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், இன்னும் மிக சிறப்பாக விளையாடக்கூடிய வீரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அதேபோன்று இந்த போட்டியிலே புதிதாக பல்வேறு இளைஞர்களை ஈடுபடுத்தக்கூடிய வகையில் அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும். ஏன்னா இது ஒரு ப்ராஸ்பெக்ட் கேம். இப்போ இன்றைக்கி பல்வேறு விளையாட்டுகள் இருக்கிறது. சில விளையாட்டுகள் இயல்பாகவே இளைஞர்கள் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஈடுபடுகிறார்கள். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு மெடல் கேம்னு பார்க்கும்பொழுது இதில் விளையாடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இளைஞர்களை விளையாட்டின் பக்கம் இது போன்ற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய உடல் ரீதியான செயல்பாடுகளை ஊக்குவிப்பது மூலம் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தீங்குகளை நம்மால் அழித்துவிட முடியும், ஒழித்துவிட முடியும் என்பதை உறுதியாக நம்புகிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கபிஸ்தலம் ஊராட்சியில் சான்றோர் தோப்பு தெருவில் அமைந்துள்ளது புனித பதுவை அந்தோணியர் ஆலயம். 1998ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இவ்வாலயம் 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பேண்ட் வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் மலர் தூவியவாறு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து ஆலயத்தை வந்தடைந்தனர். பின்னர் வெள்ளி விழா சிறப்பு திருப்பலி மற்றும் புதுப்பிக்கப்பட்ட ஆலயம் புனிதப்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வெள்ளி விழா நினைவு கொடிமரமும் புனிதப்படுத்தப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கட்டநாச்சம்பட்டி பகுதியைச் சேர்ந்த வரதராஜ் மற்றும் அவரது நண்பர் ராஜு இருவரும் கூலி வேலை செய்து வருகின்றனர். இவர்கள் இருவரும் விடுமுறை தினங்களில் அவ்வப்போது பல்வேறு பகுதிகளில் உள்ள கிணறுகளுக்கு சென்று அங்குள்ள புறாக்களை பிடிப்பது வாடிக்கையாக கொண்டு வந்துள்ளனர். இந்நிலையில் மலைகாம்பட்டி பகுதி அருகே வீரன் என்பவரது 100 அடி கிணற்றில் இருவரும் புறா பிடிக்க வலை விரித்துக் கொண்டிருந்தனர். அப்போது வரதராஜு நிலை தடுமாறி கிணற்றில் விழுந்து பலத்த காயமடைந்துள்ளார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி அவரை சடலமாக மீட்டனர். நண்பருடன் புறா பிடிக்க சென்ற கூலி தொழிலாளி கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சிறுகுடி அருகேயுள்ள ஒடுகம்பட்டி கிராமத்தில் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் புல்லுக்குளம் உள்ளது. தற்போது இந்த குளத்தில் தண்ணீர் குறைவாக உள்ளதால் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் நத்தம், சாணர்பட்டி, கோபால்பட்டி, செந்துறை மற்றும் புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட வெளி மாநில பகுதிகளில் இருந்தும் வந்த சிறுவர்கள், பெரியவர்கள், பெண்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் போட்டி போட்டுக்கொண்டு குளத்தில் இறங்கி ஊத்த கூடை கொண்டு ஒற்றுமையாக மீன்களை பிடித்தனர். இதில் இவர்களுக்கு ஜிலேபி, விரால் உள்ளிட்ட மீன்கள் 1/2 கிலோ முதல் 1 கிலோ வரை எடை உள்ள மீன்கள் கிடைத்தது. இதில் பலருக்கும் மீன் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் உள்ள பாதூர், செங்குறிச்சி, நைனாக்குப்பம் ஆகிய கிராமங்களில் ஹான்ஸ் மற்றும் குட்கா பொருட்களை காரில் வைத்துக் கொண்டு கடைகளுக்கு விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் செங்குறிச்சி பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது காரில் ஹான்ஸ்,
குட்கா பொருள் இருந்தது தெரியவந்தது. மேலும் தப்பி ஓட முயன்றவர்களை பிடித்து விசாரணை செய்ததில் கான்ஸ் குட்கா பொருள் உள்ளிட்டவற்றை வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டு வந்து கிராமங்களில் உள்ள கடைகளில் விற்பனைக்காக எடுத்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹான்ஸ் குட்கா பொருட்கள் மற்றும் காரை பறிமுதல் செய்த போலீசார் செங்குறிஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த வேலு, மாடல் காலனி பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவாரூர் அருகே கடாரம்கொண்டான் கிராமத்தில் உள்ள அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம், ஹோட்ஸ் லயன்ஸ் சங்கம், வண்டம்பாளை லயன்ஸ் கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தினர். இம்முகாமில் கண் பரிசோதிக்கப்பட்டு கண்புரை உள்ளவர்களுக்கு உணவு, தங்குமிடம், மருந்து, போக்குவரத்து செலவுகள் அனைத்தும் வழங்கி வண்டாம்பாளை கண் மருத்துவமனையில் இலவசமாக அறுவை சிகிச்சை செய்து ஐஓஎஸ் லென்ஸ் பொருத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் இம்முகாமில் சிறியவர் முதல் பெரியவர் வரை 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வைகோ நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சசிகுமார். இவர் சாத்தூர் பகுதியில் லோடு ஆட்டோ ஓட்டி வருகிறார். இந்நிலையில் சசிகுமார் வீட்டில் இருக்கும்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் சசிகுமாரை லோடு ஆட்டோ தேவைப்படுவது போல் பேசி வீட்டிற்கு அருகே அழைத்து சென்று அரிவாளால் சசிகுமாரை வெட்டிவிட்டு சென்றுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த சசிகுமாரை அவரது உறவினர்கள் மீட்டு சாத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சாத்தூர் நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று லோடு ஆட்டோ ஓட்டுநரை வெட்டிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இரவு நேரத்தில் லோடு ஆட்டோ ஓட்டுநரை மர்ம நபர்கள் வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூர் குதிரைக்கரை பகுதியைச் சேர்ந்த மாதவன் தனது மனைவி ரோஜா மற்றும் மகன்கள் சிவா, குமரேசன் ஆகியோருடன் சென்னை மணலியில் குமரேசனுக்கு பெண் பார்த்துவிட்டு காரில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நோக்கி வந்து கொண்டிருந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று தருமபுரியில் இருந்து குடிகாத்த நோக்கி சென்று கொண்டிருந்த கார் மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் குடிகாத்தம், தாழையாத்தம் பஜார் பகுதியைச் சேர்ந்த சரவணன் மற்றும் பெங்களூரை சேர்ந்த மாதவன், அவரது மனைவி ரோஜா, மகன் சிவா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் பெங்களூரை சேர்ந்த குமரேசன், குடிகாத்தம், தாழையாத்தம் பஜார் பகுதியைச் சேர்ந்த சாந்தி, மகன் மைத்ரேயன் ஆகியோர் படுகாயம் அடைந்து மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் விபத்து குறித்து ஆம்பூர் கிராமிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான ஆனிமேரி ஸ்வர்னார் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். இதில் அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் 2,58,774 வாக்காளர்கள் உள்ளதாகவும், ஜெயங்கொண்டான் சட்டமன்ற தொகுதியில் 2,57,259 வாக்காளர்கள் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சத்திரப்பட்டி சாலை அருகே வேலாயுதபுரம் பாலம் உள்ளது. இந்த பாலத்தின் அடியில் ஆண் சடலம் கிடப்பதாக ராஜபாளையம் தெற்கு காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் போலீசார் விரைந்து சென்று ஆண் சடலத்தை மீட்டு விசாரணை செய்தனர். போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் சமூகபுரம் அம்பேத்கர் காலனி பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து உறவினர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.